கிழமை காலையில் இது எடுத்த விளாகு. இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. காலையில் எழுந்து பூஜை சாமான்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு விளக்கு வைக்கிற தட்டில் வந்து பச்சரிசி மஞ்சள் வச்சு அதில் 5 ரூபா நாணயம் வச்சு விளக்கேற்றி வச்சுட்டேன். போன வியாழக்கிழமையிலேருந்து நான் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து ஒரு விரலி மஞ்சள் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் 2 மஞ்சள் 3வது நாள் 3 மஞ்சள் அப்படின்ற கணக்கில் வந்து தினமும் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வந்து விளக்கில் வந்து மஞ்சள் வச்சு ஏற்றி வழிபட்டுட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து 5வது நாள் இந்த விரதம் வந்து இன்னையோட முடியுது. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இன்றைக்கி 5 நாள் முடிஞ்சோடனே அந்த மஞ்சளை வந்து ஒரு நூல் வச்சு கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அம்பாள் கோயிலில் வந்து சாமிக்கு வந்து வளையல் மஞ்சள் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு சாமிக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸ்க்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் காரா பூந்தி ஊறுகாய் பாக்கெட் இதெல்லாம் கடையில் தான் வாங்கினேன். இன்றைக்கி காலையில் எனக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா வந்து நீராகாரம் தான். நேற்று சாதம் கொஞ்சம் மீந்துச்சு, அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி இப்போ காலையில் குடிச்சிட்டேன். மீதி இந்த சாதத்தில் வந்து தயிர் போட்டு பிசைஞ்சு மதியம் சாப்பாட்டுக்கு எடுத்துட்டேன். காலையில் விளக்கு வச்சு எல்லாம் கும்பிட்டுட்டு அந்த நம்ம டெய்லியும் ஒரு மஞ்சள் எடுத்து வச்சு விளக்கு ஏற்றிட்டு வந்தோம்ல மகாலட்சுமி தாயிட்ட அதை வந்து ஒரு நூலால் வந்து அழகாக கட்டி எடுத்து வச்சு பேக்கில் வச்சுட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே வரும்போது சாயந்தரம் கோயிலில் வச்சு நம்ம அதெல்லாம் படைச்சிட்டு வந்துடலான்னு நான் வந்து ரொம்ப நம்பிக்கையாக தான் இதை வந்து செஞ்சேன். நீங்களும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செஞ்சு பாருங்கள். அது என்ன சேனல் எனக்கு ஞாபகம் இல்லை சரியாக, நான் மறந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன். பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன் அந்த சேனல் பேர். தனலட்சுமி பாலமுருகன். ஆமாம், தனலட்சுமி பாலமுருகன் சேனலில் தான் பார்த்தேன். நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, நிறைய வீட்டில் பிரச்சனை இருக்குது. அதனால் சரி நம்ம இதை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அந்த 5 விரலி மஞ்சளையும் எடுத்து ஒரு நூலால் கட்டி பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து கவுச்சி சாப்பிடக்கூடாது, சுத்தபத்தமாக இருந்து செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் கவுச்செல்லாம் தொடாமல் சுத்தபத்தமாக இருந்து வியாழக்கிழமையிலேருந்து மகாலட்சுமி ஃபோட்டோக்கு முன்னாடி பூ வச்சு விளக்கேற்றிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் ஒரு மஞ்சள், வியாழக்கிழமை ஒரு மஞ்சள், வெள்ளிக்கிழமை 2வது, சனிக்கிழமை 3, ஞாயிறு 4, திங்கள் இன்னைக்கு 5 மஞ்சள் எடுத்து அழகாக வச்சு படைச்சிட்டு தினமும் படித்தேன். ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் போய் என்னோடய டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் வந்து கோயிலுக்கு வந்தேன். முருகர் கோயிலுக்கு வந்து முருகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே துர்க்கை அம்மன் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வளையல் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வீட்டில் 5 மஞ்சள் வச்சு படைச்சோல்லாம் அதையும் எடுத்துன்னு வந்து சாமிகிட்ட வச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து இன்னொரு பரிகாரமும் செஞ்சேன். இந்தமாரி ஒரு பீங்கான் டம்ளரில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் வந்து மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சு ஈசான்ய மூலையில் கிழக்கு பக்கம் பார்த்து வடகிழக்கு பக்கமாக வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போயிட்டு நல்ல நில ஒளி படுற மாதிரி வெளிச்சத்தில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம 5 விரல் கைரேகை பதிகிற மாதிரி வச்சு அதில் பச்சை தண்ணி ஊற்றி சாமிகிட்ட நம்ம ஏதோ ஒரு காரியம் நினச்சி வேண்டிட்டு வச்சா நடக்கும் அப்படின்னாங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அதையும் செஞ்சுட்டு நைட்டு டிஃபனுக்கு வந்து புதினா துவையிலும் சேமியா உப்புமாவும் தான் செஞ்சேன். இன்னைய விழாக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.